அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருச்சிற்றம்பலம். பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் அருட்பா குறித்த அருள் சிந்தனைகளை 3 நாட்கள் தொடர்ச்சியாக சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு வள்ளலார் அருள் உரையில் எதை பற்றி சிந்திக்கலாம்? ஒற்றை செய்தி. அருட்பாவிலேயே மிக முக்கியமாக இருக்கிற ஒன்றை பற்றி இன்றைய முதல் நாள் சிந்திக்கலான்னு நினைக்கிறேன். அது ஊரடிகள் தான் தெளிவாக சொன்னார். அதுக்கு பிறகு மதுராந்தகம் குருகுலம் அழகரடிகள் அதை பற்றி சொன்னார். அருட்பா 6 திருமுறை 6000 பாடல்கள் நமக்கு இருக்குது. 6 திருமுறையும் ஒரு ஞான உடம்பாக எடுத்துக்கொண்டால் 6ஆம் திருமுறை அதன் முகமாக எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் திருமுறை அருட்பாவினுடைய முகம் என்றால் அருட்பெருஞ்சோதி அகவல் அதனுடைய 2 கண்களாக வைத்துக்கொள்ளலாம். கண்ணில்லாமல் வாழ்க்கை இல்லை. இன்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம். தலையில் ரொம்ப சிறப்பு 2 கண். அருட்பெருஞ்சோதி அகவல் தான் 2 கண். அப்படியானால் கண்ணுக்கு உள்ளே ஒன்று இருக்கிறதே, பாவை இருக்கிறது. பாவையிலிருந்து ஒரு ஒளி வருகிறது, அந்த ஜோதி வருகிறது. அது எது என்றால் அதுதான் அருட்பெருஞ்சோதி அகவலுடைய மந்திரம், உயிர் காக்கும் மந்திரம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அதுதான் அந்த கண்ணுக்குள்ளே இருந்து வருகிற அந்த ஜோதி என்று ரொம்ப அழகாக சொன்னார். மதுராந்தகம் அழகரடிகள் இன்னும் ஒருபடி மேலே சொன்னார். 4 வேதங்கள், ருக் யஜுர் சாம அதர்வனம். அதர்வனம் மந்திரம் தந்திரங்களை உடையது. எனவே வேதம் என்றால் 3 என்று பெரியவர்கள் வைத்துக் கொள்வார்கள். 3 நடுவனாக இருப்பது யஜுர்வேதம். யஜுர்வேதத்தில் 17 சாகையில் நடுவதாக 7ஆவதாக இருப்பது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தின் உயிராக கண்ணாக இருப்பது நமச்சிவாய பஞ்சாட்சரம். எப்படி வேதத்தில் நடு யஜுர் நடுவில் இருப்பது ஸ்ரீருத்ரம், ஸ்ரீருத்ரத்தின் நடுவாக மணியின் ஒளியாக இருப்பது நமச்சிவாயம் என்றால், அந்த நமச்சிவாயம் போல ஞான உடம்பு அருட்பா, முகம் 6ஆம் திருமுறை, 2 கண்கள் அருட்பெருஞ்சோதி அகவல், கண்ணுக்குள்ளே இருக்கிற ஒலி அருட்பெருஞ்சோதி மந்திரம். இப்போ 2 இணைச்சிங்கன்னா நமச்சிவாயினாலும் அருட்பெருஞ்சோதி என்றாலும் ஒன்று தான். என்ன சார் இங்கே முடிச்சு போடுறீங்களேன்னு சண்டையெல்லாம் போட வேண்டாம். சைவமா சன்மார்க்கமா எல்லாம் ஒன்றுக்குள்ளே சொருகி இருக்கு. அருட்பெருஞ்சோதி என்பது சி, தனிப்பெரும் கருணை என்பது வா. இதுதான் உயர்ந்த நிலை. சிவசிவ என்கிற தீவினையாளர். எல்லாம் பயப்படலாம் வேண்டாம். எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் சிக்கல். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதி தானே கதி. கதி எடுக்கிறாங்கல்ல, அது ஒரு சிவகதி. சோஹம் சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்டது பாரீர். பெருமான் சொல்றார். சிகரத்தில் அகரம் உகரம் மகரம் சிகரம், அப்புறம் தகராலய ரகசியம் இருக்கு. இந்த சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்ட அந்த நிலையை பெருமான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அகவல் ஒருவர் சரியாக உணர்ந்து கொண்டால் இறைநிலையை பெறலாம். இப்போ நாம் இந்த 1596 அடிகள் அகவல், நாம் எல்லாத்தையும் இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க முடியாது. ஒரு 40 அடிகளில் அகவலை பெருமான் என்ன அனுபவம் பெற்றிருக்கிறார். அவருக்கு குருவாக வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நான் எதை சொன்னாலும் உடனே நீங்கள் உங்கள் மனதில் இருக்கிறத வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க. நீங்கள் உட்காந்துருப்பீங்க, உங்கள் மனம் போயிடும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சொல்வதை வாங்கி கொள்ளுங்கள், அப்புறம் சிந்திக்கலாம். அவருக்கு குருவாக வந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது. வள்ளலார் குரு இல்லை, ஓதாமல் கொண்டு ஒருத்தர், எல்லாம் சரிதான்.
ரொம்ப ஆழமாக சிந்தித்தால் எந்த ஞானத்தையும் யாரும் குருவின்றி பெற முடியாது. மெய்ஞானத்தில் வல்லாருக்கும் குரு உண்டு. அது உரைநடையை படித்தா தெரியும். மாலை மாலையாக 33 மாலை பாடியிருக்கார் நடராபதி மாலை, இந்த குருமணி மாலையிலிருந்து எல்லாமே தன் குருபுரானை அழுது தொழுது பார்த்தவர். அப்படி தான் பாடுறார் அவர். உள்ளம் முருகாருக்கு கள்ளம் கருகாது ஞான வெள்ளம் பெருகாது. உள்ளம் முருகாருக்கு கள்ளம் கருகாது ஞான வெள்ளம் பெருகாது. வள்ளலார் அது அந்த உருகுறது தான் அந்த அகவல் வருது. என்ன சொல்கிறார்? உண்மையாக கடவுளை காண விரும்பினால், வள்ளலார் உண்மையாக கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை வருமா? நமக்கு கண்கள்லேருந்து கண்ணீர் வரல, ஆகாரத்தில் இச்சை போகலை. இது ரெண்டுமே இல்லாத பொழுது அப்போ நாம் வள்ளலாரை போல எப்படி இறைவனை காண முடியும்? உரைநடையில் இருக்கு, உண்மையாக கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை வருமா? இந்த இறைவனை அடைவதற்கு அடிப்படை பேசிக் கல்ச்சர் ஒழுக்கம் என்னன்னா உருக்கம். அதை தான் கடைசியாக திருக்காப்பிட்டு கொள்கிற பொழுது அவர் எடுத்து வைக்கிறார். ஜோதி எடுத்து வச்சுட்டு ஞானசரியேன்னு ஒரு பாட்டு பாடினேன். 28 பாடல்கள். அது 28 நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு பாட்டையாவது படிங்க. அந்த பாட்டை வேறு சொல்கிறார், எங்கே விட்டுற போகிறீங்கன்னு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் வம்மின் உலகியலீர். ஒரு ஆள் போகலையே, உலகியலீர். நான் எதுக்காக கூப்பிட்டேன்? கார் வாங்கிறதுக்கா, பங்களா வாங்கிறதுக்கா, பட்டம் பெறுவதற்கா? இல்லை, வம்மின் உலகியலீர். எதுக்கு? மரணமேலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். பொய் புகழேன். ரொம்ப வருத்தம் எனக்கு. ஒரு பெரிய ஞானி மகான் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறார், நான் பொய் சொல்லலை, புனைந்துரையேன், இட்டுக்கட்டி சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன், பொய் புகழேன், புனைந்துரையேன், சத்தியம் சொல்கின்றேன். சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே. நினச்சி பாருங்கள், நம்ம எந்த நிலையில் இருந்திருக்கிறோம். ஒரு மகான் ஞானி வந்து நம்ம பார்த்து கூப்பிட்றார், வாங்க. அதில் சொல்கிறார், நான் பொய் சொல்லலை, இட்டுக்கட்டி சொல்லலை, புனைந்து சொல்லலை, சத்தியந்தான் சொல்கிறேன், எப்படியாவது வாங்க வாங்க வாங்கங்கிறார். நாம் தெளிவாக வரமாட்டோம் வரமாட்டோம். ஏன்னா பொய் பொருள் நம்மளை இழுக்குது, மெய்ப்பொருள் இழுக்க மாட்டேங்குது. இந்த பொய்ப்பொருளை விட்டுட்டு யார் மெய்ப்பொருளுக்கு வராங்களோ அதான். இந்த மெய்ப்பொருள்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை அது புத்தகம் ஒன்று வருது, வர்த்தமான அன்னைக்கு அந்த மெய்ப்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எனவே தான் வள்ளலார் தான் பெற்ற அனுபவத்தை அகவல்ல சொல்லியிருக்கிறார். இந்த 1596 அடிகளில் எல்லாவற்றையும் நாம் இப்போ பார்க்க வேண்டியது. குறிப்பிட்ட சில அடிகளில் அவர் பெற்ற ஞான அனுபவம் என்ன என்பதை பற்றி சொல்லுங்கள். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. நான் முன்பே சொன்னேன், இது கண்ணுடைய மணி, மணியில் இருக்கிற ஜோதி தான் மந்திரம். அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 அடியும் 2 கண்களைப் போல, 6ஆம் திருமுறை முகம் போல, ஏனைய திருமுறைகள் தேகம் போல என திரும்ப நினைவுபடுத்துகிறேன். இந்த ஒற்றை செய்தி மட்டும் இன்று தெரிந்து கொண்டால் போதும். நிரம்ப செய்திகள் வேண்டாம், நிரம்ப பாட்டுலாம் வேண்டாம். போகிற போது இது ஒன்று இந்த ஒன்றை மட்டும் மனசில் ஊன்றி 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 தெளிவு பெறுவதுதான் முக்கியம். நான் சில நேரத்தில் இப்போல்லாம் வயதாகிடுச்சு, 73, கோபம் வருது. வரக்கூடாது, ஆனால் வருது. என்ன பண்ணுறது? ஏன் கோபம் வருதுன்னா, ஒரு ஒயரை தொடறீங்க, கரண்ட்டை தொட்டோடனே ஷாக் அடிக்குது. ஷாக் அடிக்குது தான் தெரியுதுல்ல, அனுபவம். கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்குது, அனுபவம். நெருப்பு போய் தொட்டோடனே அம்மா சுடுதுன்றான். ஏன்? விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதொரும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வால் பார்க்கும். இது பாரதிதாசன் பாட்டு, அழகின் சிரிப்பு. அந்த விளக்க தொட்டோடனே சுடுது, அனுபவம். கரண்ட்டை தொட்ட ஷாக் அடிக்குது, அனுபவம். அப்படி ஆன்மீகத்தில் நீங்கள் அனுபவம் ஒன்றை கூட பெறாமல் 1000 பாடல்களை படிப்பதால் என்ன பலன்? இதுதான் இப்போ சிக்கல்.
என்னுடைய முயற்சி இப்போ நான் என்னுடைய நிலை என்ன என்றால், எங்கே போனாலும் ஒற்றை செய்தியை ஆழமாக பதிய வைக்கிறது. அப்படியா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில் ஒன்றை பின்பற்றினால் போதும், அது உங்களை கரையேற்றி விடும். அதில் முக்கிய அருட்பெருஞ்சோதி மந்திரம். இது நான் சொல்லலை, அழகரடிகள் சொன்னாது உங்களுக்கு சொன்னேன். ஊரடிகள் ஐயா சொல்லியிருக்க, எல்லாம் அந்த புக்கில் இருக்குது. ஊரடிகள் புக்குங்க, நான் 5 புக்கு இருக்குது, 50 விழுக்காடு கழிவில் தராங்க. இந்த தொங்கு இருக்குது, புத்தகத்தை வாங்குங்க ஐயா. புத்தகமே போட முடியல, 100 காப்பி 50 காப்பி போட முடியல. அருட்பெருஞ்சோதி அகவல் உரை 900 ரூபா விலை, 450 ரூபாய்க்கு 50 விழுக்காடு கழிவில் இங்கே தராங்க. ஒன்று வாங்கிட்டு போங்க. வள்ளலார் வரலாறு 600 ரூபா புக்கு 450 ரூபாய்க்கு தராங்க, வாங்கிட்டு போங்க. வள்ளலார் உரைநடை 500 ரூபா புக்கு 320 ரூபாய்க்கு தராங்க. அதுக்கு மேலே வள்ளலார் மறைந்தது எப்படி 300 ரூபா புக்கு 200 ரூபாய்க்கு தராங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு 300 ரூபா புக்கு 120 ரூபாய்க்கு தராங்க. உலகத்தில் இவ்வளோ சீப்பா என்ன சார்? இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? சிந்திக்கலாம், கருத்துக்களை தொகுக்கலாம், நூலாக அச்சிடலாம், 50 விழுக்காடு கழிவில் தரான். எது சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்றால் அந்த கடவுளே வந்தாலும் யாரையும் காப்பாற்ற முடியாது சார். வழி காட்டலாம், நீங்கள் தானே சார் நடந்து போகணும். எதுக்கு நான் வரமாட்டேன்னா தெளிவாக இருக்கிறான் இன்றைய காலத்து இளைஞர்கள். எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் எனக்கு எல்லா உரிமையும் வேணும், எனக்கு நான் நினைக்கிற வேலை வேணும், சம்பளம் வேணும். ஆனால் நான் வேலை செய்ய மாட்டேன், அடங்க மாட்டேன், எந்த விதிகளுக்கும் புத்துவர மாட்டேன். நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஈஸி கோயிங், எதுவும் இல்லை. அது உலகியலாக வேண்டுமானால் நீங்கள் வெற்றி பெறலாம். நான் சரியாக தான் சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன். உலகியலாக வேண்டுமானால் நீங்கள் ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கலாம், வெற்றி பெறலாம். உலகியல். அருளியில் நீங்கள் பாடுபட்டால்தான் பலனை அனுபவிக்க முடியும். கடவுளே இருந்தாலும் அவரும் பாடுபட்டு தான் ஆகணும். ஆனால் இங்கே இந்த குழப்பம் எங்கே கான்ட்ராடிக்டரி. உலகில் ஏமாற்றி வாழறாங்களே, அதே மாதிரி அருளிலேருந்து ஒரு கும்பிடு போட்டுட்டா, காலில் விழுந்து கும்பிட்டுட்டா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் விழற பொழுது அவருக்கு தெரியும் அருளியல். இது சரியாக புரிஞ்சுக்கிறதுனால தான் கதறார் வள்ளலார், எப்படியாவது நீங்கள் வரமாட்டீங்களான்னு. சரி, அகவலை இப்போ நாம் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி வெறும் அகவல் மட்டும்தான். அதில் ஒற்றை செய்தி, அவர் என்ன அனுபவத்தை பெற்றார், நாம் பெற முடியுமா? அதுதான் பெற முக்கியம். அந்த அனுபவத்தை நாம் பெறணும். அகவலுடைய ரொம்ப பிழிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் திருவாசக தலைமையில் வைத்து கொண்டாடுகிறார். 100க்கு 100 உண்மை. நமக்கு தமிழில் கிடைத்த உயர்ந்த நூல் திருவாசகம், அதுக்கு மேலே ஒரு நூல் இல்லை. அதில் ரொம்ப தோய்ந்தவர் வள்ளலார். வள்ளலாருக்கு மேலே நாம் யாருமே தோய முடியாது. ஏன்னா அவர் மாதிரி 7 முறை கலக்க முடியாதே. அவர் மாதிரி 7 முறை கலக்க முடியுமா? எப்படி ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டை? 4 அருளாளருக்கு மேலே பாடிருக்காருல்ல. ஆளுடை பிள்ளை அருள் மாலை, ஆளுடைய அடிகள் அருள் மாலை, ஆளுடைய நம்பி அருள் மாலை, ஆளுடைய அடிகள் அருள் மாலை. திருவாசகத்தில் அவர் மாதிரி தோய முடியுமா? இன்னும் அந்த பாட்டு தொடங்குது, அதெல்லாம் நீங்களே சொல்லிடுங்கன்றார் பாலசீதர். திருவாசகத்தில் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே கடைசி வரி. தொடக்கம் யாராவது விழிச்சிக்கிட்டு இருக்காங்களான்னு பார்க்குறேன். சொல்லுங்க சீனிவாசன். பார்த்தீங்களா ஐயா, பரவாயில்ல, எல்லோரும் விழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன மணி 7 மணி தானே. வான் கலந்த மாணிக்க வாசக. வான் கலந்த வள்ளலார் வானத்தில் வானமாயிட்டார், வெளியில் வெளியாக போனவர் வள்ளலார். மாணிக்க வாசகர் அவர் குரு. வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். இப்போ பிரச்சனையே நாம் எதுலேயுமே கலப்பதில்லை. அப்படி தூரமாக நிற்கிறான் பார்த்துட்டு தப்பாக நினைக்கலாம். ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் நான், ஏன்னா கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துடுறேன். ஒரு பெரியவர் இருக்கார் மேடையில், பையன் அங்கே நிற்கிறான், பார்க்குறான், கஷ்டப்படுறார், தண்ணிக்கு ஏங்குறார், தண்ணி இல்லை, அவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு வழியாக முடிச்சு கிடிச்சு இறங்கி பையன் தூக்கிட்டு இறங்குறார், எல்லாம் பார்த்துட்ருக்கான். இறங்குறாரா, விழுந்துட்டாரா, சறுக்குதா அவருக்கு, எல்லாம் பார்க்குறான். அப்படி தூரமாக நிற்கிறான். அப்படியே நடந்து போகிறார். போய் அங்கே நின்று ஒரு ஆட்டோ பிடிச்சி பேரம் பேசி ஏறி உட்காந்த உடனே அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவன் நேராக ஓடுறான் ஆட்டோக்காரன். ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, 2 காலில் தொட்டு கும்பிட்றான். இது ஆசீர்வாதம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அந்த பெரியவருடைய அன்பை பெற வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைத்தால் அவர் இங்கே உட்கார்ந்த உடனே வந்து, ஐயா என்ன வேணும்,
கையை பிடிச்சி, ஐயா உட்காருங்க, தண்ணி வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன உதவி என்று அவருடைய ஒவ்வொரு துன்பத்தையும் கண்டு ஒரு உதவி, காசு பணம் இல்லை சார், ஒரு அன்பு, கையை பிடிச்சி கீழே இறக்கி, ஐயா எங்கே போகணும் வாங்க, நான் ஆட்டை பிடிச்சி விடக்கூடியது. இது சாதாரண விஷயம். இதை கூட செய்வதற்கு இன்றைக்கு மனம் இல்லாத பெரும்பாலோர் இன்றைக்கு எல்லாம் தங்களுக்கு கிடைத்து விடும். அவர் ஞானி உடனே எல்லா அன்பையும் கொடுத்துருவாரா, தான் அருளை கொடுத்துருவாரா, அப்படிலாம் வந்து சேராது. சிக்கல் அதுதான். வள்ளலார் அப்படிலாம் இல்லாமல் பெற்றார். அதனால தான் பல காலகட்டங்களில் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். பல நேரங்களில் வள்ளலார் எங்கே இருந்தான்னு தெரியல. தயவு செஞ்சு ஊர்நடிகள் எழுதியிருக்கிற வள்ளலார் வரலாறு 600 ரூபா புக்கு 450 ரூபாய் கிடைக்குது, வாங்கி படிங்க. பல நேரங்களில் வள்ளலார் எங்கே இருந்தான்னு தெரியல, தேடுறாங்க, தன்னை மறைத்து கொள்கிறார். இதெல்லாம் அப்போ அவர் தன் குருநாதரோடு இருந்து முழு 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 பயிற்சியோடு இருக்கிறார். பல ரகசியங்களை வரலாறு ஊன்றி படித்தால்தான் தெரியும் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அதுக்கப்புறம் வெளிப்படுத்துகிறார் அவர். அப்படிப்பட்ட வள்ளலார். நான் எதை சொல்ல வந்தேன்னா, திருவாசகத்தில் முதல் 4 அகவல் இருக்க, அதனுடைய பிழிவு தான் அருட்பெருஞ்சோதி அகவல். ஏன் அது அகவல்? அகவல் என்பது யாப்பில் ஒன்று, வெண்பா களிப்பா வஞ்சிப்பா அகவற்பால் மாதிரி. அதுலேயும் புரட்சி பண்ணார் வள்ளலார். என்ன புரட்சி? இலக்கணப்படி குரல் வெண்பானா 1.25 அடி, வெண்பானா 4 அடி இல்லையா, விருத்தப்பானா 4 அடி, அப்புறம் என் சீர் அரிசீர்லாம் இருக்குது. ஆசிரியப்பாவுக்கு என்ன இலக்கணம்னா 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும், அதுதான் இலக்கணம் தொல்காப்பியம். பட் வள்ளலார் 1596 அடி எழுதிட்டார், இலக்கணமே இல்லை. என்ன சார் பண்ணலாம்? அது அழகாக சொன்னார், ஊர்நடிகள் தான் சொன்னார். இல்லை, இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் ஏம்புதல் மரபு. தொல்காப்பியம் 100 ரூபா, தொல்காப்பியம் இல்லை அகத்தியம் 100 ரூபா. அகத்தியம் நமக்கு கிடைக்கல, அது சிற்றகத்தியன்றாங்க, பேரகத்தியம்ன்றாங்க, ஏதோ ஒரு 48 100 ரூபா உரையாசிரியல் இருக்குது, அதை தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எள்ளி நின்று எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்திலிருந்து எடுபடும் இலக்கணம். ஆனால் இலக்கியத்துக்கு தான் இலக்கணம். இப்போ வள்ளலார் கொடுத்துரு, இனிமேல் உரை எழுதுகிறவங்க தொல்காப்பியத்துக்கு 1000 அடியில் ஆசிரியப்பா, 1000க்கு மேலேயும் போகலாம். சான்று வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 அடின்னு எழுதிவிடலாம். புதிய இலக்கணம் வகுக்கிறார். அதுதான் வள்ளல் பெருமான். பொருளாலும் அளவாலும் உயர்ந்து நிற்பது அருட்பெருஞ்சோதி அகவல். ஒன்றை சொல்லிவிட்டு நான் அகவலுக்குள்ளே போகிறேன். இப்போ ஒருத்தர் கேட்குறார், சார் அகவல் நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்குன்றீங்க, அதுதான் உயிராக வெளியே வருது, எல்லாம் ரைட்டு. அந்த அருட்பெருஞ்சோதியே எங்களுக்கு பொருள் தெரியாத, இப்போ நீங்கள் இதுவே சொல்கிறீங்க, எல்லாம் உள்ள அனுபவத்தை செறித்து வைத்திருக்கிற, நான் பொருள் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வேறு பாராயணம் வேறு இருக்குது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சரி சொன்னால் பொருள் எனக்கு பலன் விளையுமா? அங்கே சொல்கிறாங்க, பெரியோர்களுடைய ஞானிகளுடைய வாசகத்தை பொருள் தெரிந்து சொன்னாலும் பலன் உண்டு, தெரியாமல் சொன்னாலும் பலன் உண்டு. கரண்ட் இருக்கு, ரொம்ப இலக்க படித்தவர் கை வச்சா ஷாக் அடிக்காதா? இவர் ரொம்ப படிக்காதவர் வச்சா தான் ஷாக் அடிக்குமா? கரண்ட்டு யார் கை வச்சாலும் ஷாக் அடிக்கும், அது அதனுடைய இயல்பு. அது மருந்து இருக்குது, இப்போ தலைவலிக்கு மருந்து டாக்டர் சொன்னாலும் ஒருத்தர் படிக்காதவர் வாயில் போட்டார், ஏழை. இவர் படிக்காதவர் ஏழை, 1 மணி நேரம் கழித்து இவருக்கு தலைவலியை போக்கும். மருந்து அப்படி இருக்குமா? இல்லை பெரிய எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர், அவர் பார்த்தா தலைவலி போட்டால் உடனே இந்த மாத்திரை நம்மளை போட்டுக்கிட்டு ஒரு எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர், அவருக்கு உடனே தெரியும், 1 செகண்டில் தண்ணியில் கரைஞ்சிரும், 2வது செகண்டில் பிளட்டில் கலப்போம், 3வது செகண்டு பிரெயினுக்கு போய் அந்த இதை நீக்கிடுவோம் வலியை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாத்திரை படித்த டாக்டர் உள்ளே போய் வேலை செய்யுமா? மாத்திரைக்கெல்லாம் அந்த வேறுபாடு கிடையாது. படித்தவராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அது அதனுடைய கடமையை செய்யும். எப்படி கரண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், மாத்திரை ஒரே மாதிரி தான். நாம் கண்டுபிடித்த இந்த மாத்திரையே வேறுபாடு பார்க்காமல் அது அதனுடைய கடமையை செய்வது போல அருளாளர்கள் கண்டுபிடிச்ச எல்லா மந்திரமும் நீங்கள் தெரிந்து சொன்னாலும் பலன், தெரியாமல் சொன்னாலும் அந்த பலன் உங்கள் உள்ளத்தில் போய் உயிரில் ஒட்டும். உயிர் தீ, நேற்று கூட தம்பி சொன்ன, உயிர் தீயினில் வளரும் ஜோதியே என் கண்ணம்மா, பாரதியார். உயிர் தீ தான் அருட்பெருஞ்சோதி. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஞானம். தீன்னு வேற எதுவும் நினச்சிக்கக்கூடாது. ஜோதினாலும் விளக்குனாலும் கற்பூரம் என்றாலும் எல்லாம் ஒரு பொருள். அது உங்கள் உயிராகிய தீ, உங்களுக்குள்ளே இருக்கிற தீ, நாளும் எரிந்து கொண்டு இருக்கிற தீ. என்றைக்கு அந்த தீ உங்களை விட்டு விலகுதோ அன்றைக்கி யூ ஆர் டெட். அதை வாழுகிற பொழுதே அந்த அருட்பெருஞ்சோதி எது என்று தெரிந்து கொண்டு நீங்கள் அதுவாகணும், அதுவாக நீங்கள் ஆகிக்கணும். அதுக்கு தான் இந்த அகவல்.
அகவலை படித்தாலும் எந்த பாடலை படித்தாலும் நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்று அதுவாக ஆக வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான செய்தி. அதனால் இப்போ நம்ம அகவலுக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா மணி இப்போ 8:05, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. இந்த 1596 அடிகளில் ஒரு 40 அடிகளையாவது என்ன தான் சொல்கிறார், அனுபவம், அவர் பெற்ற அனுபவத்தை சொல்கிறார். கடைசியாக தான் எதுக்கு வந்தோம்னு வேறு சொல்கிறார். இந்த சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனித்து நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது. நீங்கள் இதுக்கு முன்னே பலதை கேட்டிருக்கலாம், பலதை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கலாம். உங்கள் அப்பா சொன்னது, அம்மா சொன்னது, இல்லை உங்கள் குருநாதர் சொன்னது, நீங்கள் சரின்னு நம்பியது. தயவுசெய்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை கேளுங்க, போய் சிந்திங்க. சரின்னா எடுத்துக்கொள்ளுங்க, சரி இல்லையா உங்கள் அறிவு சம்மதிக்கலை விட்டுட்டு உங்கள் அறிவு எது சரி என்று இருப்பதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒன்றும் காம்ப்ரமைஸே கிடையாது. உங்கள் அறிவு, உங்கள் மனம், சிந்திங்க, அவ்வளோதான். கொஞ்சம் இடம் கொடுங்க. இங்கே உள்ள இடம் கொடுக்கலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. செவி வாயாக நெஞ்சு கலனாக உள்ள செய்திகளை உள்வாங்கி கொள்ள வேண்டும். கேட்குற பொழுதே நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா செய்தி உள்ளே போகாது. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன நம்பிட்டு இருந்தீங்களோ அதுதான் உண்மைன்னு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். எல்லாவற்றையும் மனம் திறந்து கேளுங்கள், சிந்தியுங்கள், எது சரி என்பதை நீங்கள் பின்பற்றுங்கள். வள்ளலார் அதைத்தான் கடைசியாக சொல்கிறார். என்ன அந்த சூட்சம் கடைசியாக முடிக்கிறாருன்னா, அது முன்னாடியே சொல்லிவிட்டு நீங்கள் பின்னாடி வர முடியும். நான் தெரிந்து கொண்டவரை எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் ஒரு குரு இருக்கிறார். இது எதாவது சந்தேகம்னா தனியாக வாங்க, நம்ம 8:30 மணிக்கு பேசப்போ நம்ம உட்காந்து பேசிக்கலாம். எல்லாருக்கும் குரு ஞானத்தை பொறுத்தவரை. இந்த உலகியெல்லாம் குரு இல்லாமல் கரஸ்பாண்ட் கோர்ஸில் படிக்கலாம். ஏன்னா நானே கரஸ்பாண்ட் கோர்ஸில் தான் 20 வருஷம் வேலை பார்த்தேன். அதனால தான் ஊர் உலகெல்லாம் சுற்றினேன், வாரந்தோறும் பெட்டியை தூக்கிட்டு. அதனால தான் கோயம்புத்தூர் போனால் பொள்ளாச்சி புறவிப்பாளையம் சாமிக்கிட்ட போனால் 40-50 வருஷம், சேலத்துக்கு போனால் மாயம்மாட்ட இருந்தேன், திருவண்ணாமலைக்கு போனால் விசிறி சாமி. அது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பிஏ, எம்ஏ, அப்புறம் சயின்ஸும் வந்துருச்சு, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், எம்எட் எல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நாங்கள் திறந்து விட்டுட்டோம், லட்சக்கணக்கான பேர். அங்கு நேரடி குரு இல்லாமல் நீங்கள் அஞ்சல் வழியில் பட்டம் பெற முடியும். ஆனால் மெய்ஞானத்தில் ஒரு குரு இல்லாமல் மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த மெய்ப்பொருள் என்ன அகவல் போயிடுமேன்னு பார்க்குறேன். அப்படின்னா திருவள்ளுவர் உள்ளே வந்துட்டார். திருவள்ளுவர் சொல்கிறாரு, மெய் உணர்தல் ஒரு அதிகாரம், 36வது அதிகாரம், அதில் முக்கியமான 2 குறளை சொல்கிறாரு. அந்த மெய்ப்பொருளை ஒரு குருபுரான் காட்டி கொடுக்காமல் நீ இந்த பிறப்பில் அறிந்து கொள்ள முடியாதுங்கிறார். என் கருத்து இல்லை, வர்த்தமான என் கருத்து இல்லை, அது திருவள்ளுவர் சொல்கிறார். கற்று, திருக்குறள், ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. கற்று இந்த பிறப்பிலேயே ஒரு மெய்குருபரானை அடைந்து மெய்ப்பொருளை, மெய்க்கல் ஞான கல்வி கற்று ஈண்டு இந்த பிறப்பிலேயே அவர் காட்டி கொடுக்க மெய்ப்பொருளை கண்டார், கண்டுவிட்டால் மற்ற இனிமே வாரானது, இனிமேல் நீங்கள் பிறந்து வர மாட்டீங்க. ஐயா ஏன் சொல்லு ஒன்று கூட இல்லை, திருவள்ளுவர், திருக்குறள். ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மெய்யுணர்வு அதிகாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சரியான எழுத முடியல. ஏன் எழுத முடியலன்னா, இன்க்ளூடிங் பரிமையில இது அனுபவம். ஒருவேளை அந்த அனுபவத்தை அவர் பெற்றிருக்கலாம், வெளியே சொல்ல முடியாது, ரகசியம் இல்லையா, சீடனுக்கு தானே சொல்ல முடியும், எழுதலாம் காட்ட முடியாது. அடுத்து சொல்கிறார் மெய்ப்பொருளை பற்றி, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிற திருக்குறள். சரி, இப்போ திருவள்ளுவர் அங்கே இருக்கட்டும், நம்ம அவர்கிட்ட போட வேண்டாம். அதனால் அகவல் என்பது அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் பெறாமல், ஒரு குருபுரானிடமிருந்து பெறாமல் பெற முடியாது. தயவு செய்து அகவலை நீங்கள் படியுங்கள், உணருங்கள். வாய்ப்பு இருந்தால் இறையருளும் குருவருளும் உங்களுக்கு கிடைக்குமானால், யாரேனும் ஒரு குருபுரான் கிடைத்தால் இந்த அகவல் என்னன்னு தெரிஞ்சுங்க. இது உணரக்கூடியது, அறிவு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது. ஆராய்ச்சிலாம் பண்ணிங்கன்னா அது விளங்காது. இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணவன் நான். ஊரடிக்கெலாம் என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் மேடையிலே, அவர் எதிர்க்க. ஏன்னா அந்த காலத்தில் அப்படித்தானே வந்த புதுசில் வேறு. இப்போ நான் யார் என்றால், இந்த 73 வயதில் கண்மூடி ஏற்றுக்கொள்கிற மனநிலை. திருக்குறள் என்னை பொறுத்தது ஒரு தெய்வம். 1330 குறள் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் கிடையாது, எது சொன்னாலும் சரிதான், அப்படி தான் திருவள்ளுவர். அதில் போய் நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த மனநிலை. திருவாசகம் கையெடுத்து கும்பிடுவேன். ஒரு சொல்ல கூட நான் மாற்ற தயாராக இல்லை, ஒரு எழுத்தை கூட மாற்ற தயாராக இல்லை. ஏன்? அவருக்கு மேலே நான் அனுபவத்தை பெற முடியாது, அப்படியே திருவாசகம். இதுதான் மனம்.
அப்போ அந்த மனநிலைக்கு வந்த பிறகுத்தான் நீங்கள் உண்மையை உணர முடியுமே தவிர இது ஆராய்ச்சிக்குரிய நூல் அல்ல. அகவலோ திருவாசகமோ ஆராய்ச்சிக்குரியதல்ல, முழுமையாக சரணாகதி அடைந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய நூல். இந்த அடிப்படை புரிந்து கொண்டால்தான் சரியாக இருக்கும். இதில் தொடக்கமும் சரி, கடைசி 1596 அடிகளில் முதல் 2 அடியும் சரி, 1598-96 ஒரே சொல், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை இல்லை. இப்போ இந்த அருட்பெருஞ்சோதி வள்ளலார் தான் முதல்ல சொன்னாரா? சில உண்மைகளை சொன்னால் யாரும் கோபப்படக்கூடாது, பட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க, கோபப்படாதீங்க, சிந்தித்து பாருங்கள், சரியாக இருந்தால் ஏற்று, இல்லைன்னா விட்டுடுங்க. அதனாலே பல பேர் கருத்தே சொல்கிறது இல்லை. ஏன்னா கருத்து இந்த அருட்பெருஞ்சோதின்னு யார் முதல்ல சொன்னது? வள்ளலார் இல்லை, முதல்ல சொன்னவர் மாணிக்கவாசகர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாசகத்தில் திருவெம்பாவையில் முதல் பாட்டில் முதல் அடியில் ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவை வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து. இந்த முதல்ல அவர் தான் சொல்கிறார் அருட்பெருஞ்சோதி. அந்த ஆதியும் இல்லை அந்த அதெல்லாம் இப்போ அகவல்ல வருது, அதெல்லாம் எடுத்து சொல்கிறார். எல்லாம் ஒரு நுட்பம்னா அரும் பெரும் ஜோதின்னு, அரிய பெரிய ஜோதினர். வள்ளலார் இட்டு போட்ட அருட்பெருஞ்சோதி, அது பெரிய ஜோதி தான் அந்த இறைவன். அதனால் எனக்கு என்ன நன்மை? அது எப்போ கருணையோடு இறங்குதோ அப்போ தான் நான் அந்த கருணையை பெற முடியும். திருவருள் வீழ்ச்சி. பின்னாடி ஐயா நிற்கிறார் நடராஜர், இடது கால் தூக்கிய திருவடி, திருவருள் வீழ்ச்சி. அதனால தான் நமக்கு பயன் தரும். அது ஊன்றி நின்றால் நமக்கு பயன் தராது. 2 திருவடி, ஒன்று ஊன்றியது, ஒன்று தூக்கிய திருவடி, திருவுருள் வீழ்ச்சி. அது எப்படி செயலுக்கு வருதுன்னா ஒலி. இந்த உலகமே நாத விந்தில் உட்காந்துருக்கு, லைட் அண்ட் சவுண்ட். முதல்ல உலகம் தோற்றம் வருகிற பொழுது உசும்புதல், அதெல்லாம் அந்த மெய்ப்பொருள் நூலில் சொல்லியிருக்கேன். மெய்ப்பொருள் நூல் ஞாயிற்றுக்கிழமை வருது. அதில் முதல் சாப்டர் ஒரு ஆதி இருட்கோளம் எப்படி உசும்பி 2ஆக பிளந்து, அந்த பிளவுலேருந்து லைட் அண்ட் சவுண்ட் எப்படி வந்து, அதுலேருந்து எப்படி பிரபஞ்சங்கள் ஒன்றாக வந்து கொண்டு இருக்குன்னு இது எல்லாத்தையும் சொல்கிறார். 2ஆம் பகுதி எப்படி சொன்னாங்க தெரியாது. இவங்களுக்கு எந்த அறிவியல் சயின்ஸ் வச்சு சொன்னாங்க தெரியாது. ஆனால் எல்லா பெரியவங்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அருட்பெருஞ்சோதி தொடங்கணுமே, அரிய பெரிய ஜோதி. இதை முதல்ல மாணிக்கவாசகர் சொல்கிறார். என்ன வித்தியாசம்? அரும் பெரும் ஜோதினர், அருட்பெரு இட்டு போட்டார், அருளோடு கூடிய பெருஞ்சோதினர். அது ஏன் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதி சொன்னார்னா, இதை அப்படியே திருமூலர் சொல்கிறார். திருமூலர் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்ன இவர் பாட்டாதி பாட்டன், அவர் முப்பாட்டன். இந்த பாட்டு தொடக்கமே அதுதான். நீங்கள்லாம் கஷ்டப்பட வேண்டாம், பின்னாடி அகரவர் திருமந்திரம். இப்போ நான் சொல்கிறது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் பதி. ஒரு எழுத்து வித்தியாசம் சார். திருமூலருக்கும் மாணிக்க பா போட்டார் பதி, இவர் பாக்கு பதிலாக ஜோ போட்டார் ஜோதி, சோதி. அப்படியே இருக்குது சார், புத்தகம் இருக்குல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் பதி திருமந்திரம். மாணிக்கவாசகர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி. எங்கள் ஐயா பார்த்தார், ஆதி அந்தத்தை தனியாக பின்னாடி சொல்லிட்டு வர்றார். அதனால் அங்கன்னா அது எடுத்து மந்திரமே அருட்பெரும் ஜோதி, அது நமக்குள்ளே இருக்கிற ஜோதி. அது எப்படி குழந்தைக்கு ஒரு பொம்மை எடுத்து கொடுக்குறாரு, ஏரோப்ளேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்தோடனே பேட்ரி ஏரோப்ளேன், இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே ஆட்டோமேட்டிக் ஏரோப்ளேன், கல்லூரிக்கு போன உடனே கிரவுண்டில் நிற்க வச்சுட்டு ஏரோப்ளேன். ஏன்னா நான் என்சிசியில் இருந்தவன், சுற்றி உட்கார. அதே கொஞ்சம் டிகிரிலாம் வாங்கினோன்னே ரியல் ஃப்ளைட்டில் உட்கார போப்பா பற நீயே பற கற்றுக் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பெரியவர்கள் முதல்ல ஒவ்வொன்றையும் சாதனமாக வெளியே புறத்தில் எடுத்து வைத்து, அதுக்கப்புறம் அகத்துக்குள்ளே அதை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும். விளக்கினை பிளந்து விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றினால் அந்த விளக்குடையான் கழல் உங்களுக்கு தெரியும்னு திருமூலர் சொல்கிறார். இதைத்தான் அருட்பெருஞ்சோதி அகவல் சொல்கிறது. சரி, இப்போது முக்கியமான சில வரிகளை பார்த்தெல்லாம். உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்குகிற அருட்பெருஞ்சோதி. அந்த ஜோதி இருக்கு, அது எங்கே சார் இருக்குது? நான் பேசுகிறேன் அவ்வளோதான். உரை நான் பேசுகிறேன் பேச்சு.
நான் நினைந்து பேசுகிறேன், என் நினைவிலிருந்து பேசுகிறேன், மனமிருந்து பேசுகிறேன். அதையெல்லாம் கடந்து இருக்கிற பெருவெளி, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது பெருவெளி வெளி. அதுக்கு எது ஆதாரம்? இந்த பூமி, சூரிய மண்டலம், ஆயிரக்கணக்கான சூரிய மண்டலம் சேர்ந்து இந்த கேலக்ஸி, நாம் இருக்கிற கேலக்ஸிக்கு பேர் பால்வெளி வீதி. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்ஸி இருக்குது, ஏகப்பட்ட பிளாக் ஹோல் இருக்குது. சூரியனே ஒரு நட்சத்திரம், இந்த மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது, தலை சுற்றுது. இது கேலக்ஸி விரிஞ்சிக்கிட்டே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது. எல்லாம் ரைட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது பெருவெளியில் இவ்வளோ இருக்குது. பெருவெளிக்கு எது ஆதாரம்? அது நிராதாரம். அதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. அந்த பெருவெளியை பற்றி பேசுகிறார். எல்லா சித்தர்களும் அதை பற்றி பேசுகிறார்கள். வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டய மேதுக்கடி குதம்பாய் பட்டய மேதுக்கடி. சிவவாக்கியர் வெட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லையே. இன்றைக்கி சயின்ஸ் எங்கே போய் நிற்கிதோ அதை இவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு சிக்கல், இங்கே மரபு விட்டு போச்சு, கண்டினியூட்டி. நம்ம பெரியவங்க சொன்ன அந்த அறிவியல் உண்மைகள், மெய்மைகள் இப்போ தலைவரை நம்மளால் பிடிக்க முடியல. நாம் எங்கே தூங்கிட்டோம், தொடர்பு விட்டு போச்சு. ஆனால் சயின்ஸில் அப்படி இல்லை. இன்றைக்கும் ஒரு நாசா விஞ்ஞானி சொல்கிறாருன்னா அவர் எல்லாம் புதுக்கி வச்சுட்டு அடுத்த ஒரு ஜூனியர் அதுலேருந்து தொடங்குகிறார். சயின்ஸில் எல்லாம் தொடர்ச்சி இருக்குது. நம்ம பெரியவங்க மெய்ஞானத்தில் சொன்னதுனால அந்த மெய்ஞான எல்லைக்கு அடுத்த தலைமுறை வராதனால தொடர்பு அப்படியே நிற்கிது. ஆனால் உண்மைதான். திருகண்ட பகுதி இன்னை வரைக்கும் நம்மளால் தெரியல. போற்றி திருவுள்ள பிண்டத்தை பற்றி சொல்கிறார், கரு உற்பத்தி தெரியல. வள்ளல் பெருமான் ஒருபடி மேலே போய் சனப்போது சொல்கிறார். அவரால் 10 மாதம் சொல்லிகிட்டே போனார். இவர் ஒவ்வொரு மாதத்துலேயும் எத்தனை சனப்போது அந்த உயிர் எப்படி வளருது, தந்தைக்கிட்ட எப்படி இருந்தது 2 மாதம், அம்மா கிட்ட வந்திருப்பாடு 10 மாதம் எங்கே, எத்தனை சனம் நொடி போது கூட வள்ளலார் சொல்கிறார். ஒரு சயின்ஸ் இருந்திருக்கு, நமக்கு அது தெரியல. இப்போ பாருங்கள், உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்குகிற அருட்பெருஞ்சோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. எல்லையில் பிறப்பெனும் 7 கடல் கடத்தியின் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. ஏறா நிலைமைசை ஏற்றி எந்தனுக்கு ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி. இதுவரை ஏறாத நிலைமிசை என்ன அங்கே ஏற்றி வச்சிட்டீங்க. கேட்குற குருபுரான்ட்ட தான் என்ன பெற்றாரோ அதையெல்லாம் சொல்கிறார். 6 காட்டி அருட்பெருஞ்சோதி. அது ஓரளவுக்கு சமயத்தில் 6 36 தத்துவத்தை எடுத்து எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு வள்ளலாருக்கு என்று சொல்வதும் உண்டு. எல்லாமே அனுபவம், எல்லாமே அனுபவம். ஆனால் இப்போ அதை என்ன சொல்ல முடியல. சிக்கல்னா கொஞ்சம் வெளிப்படையாக பேசினா தப்பாக நினச்சிடுவாங்க. திருக்குறள் இருக்க எல்லாமே அவருடைய அனுபவம். ஒரு ஞானி மகான் எதை ஒன்றையும் அனுபவிக்காமல் எதையும் சொல்ல மாட்டார். அப்படி நாமளாம் தப்பாக நினச்சிக்கிறோம். தங்கள் மேல் ஏற்றி சொன்னார் சார், அதெல்லாம் அந்த ஏற்றிலாம் இல்லை. அவர் அந்த ஜீவன் பட்ட துன்பம் இன்பம் அதை அப்படியே பதிவு செய்கிறார். திருவள்ளூர் இன்பத்துப்பால் 25 அதிகாரம் 250 குறளும் அந்த ஆன்மா அனுபவித்தவை. தான் அனுபவிக்காத எந்த ஞானம் எதுவும் சொல்ல மாட்டார். நாமளாக கற்பனை பண்ணிக்கிறோம். உருதொரும் உயிர் தளிர்ப்ப திண்டலால் செறிதொரும் செய்யழியால் மாட்டு. உயிர் தளிர்க்குதுங்கிறார் தெய்வப்புலவர். ஏன் நம்ம உயிரே தெரியாது, நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறோம், அது என்ன புரியல, அதனால் நம்ம இஷ்டத்தை ஒரே சொல்லிட்டு போகிறோம். உயிர் தெரிஞ்சாதான் அந்த உயிர் எப்படி தளிர்க்குதுன்னு தெரியும். அவர் சொல்கிறாரு உயிர் தளிர்க்குதுங்கிறார். எப்போ? பொருந்துந்தோறும் அது மாதிரி எல்லா குறளுமே அவருடைய அனுபவம். ஆனால் அது சொன்னாலும் யாரும் படிக்க மாட்டாங்க. பிரச்சனை தானே. வர்த்தமானம் போட்டுக்கிற திருக்குறள் களஞ்சியத்தில் முதல் தொகுப்பில் ஒரு சாப்டரே எழுதியிருக்க இன்பத்துப்பாலை பற்றி, முழுக்க உளவியல்ல. யாரும் படிக்கல இது வரைக்கும். என்னை படிச்சுருந்தானே என்னை கேள்வி கேட்டிருப்பாங்க, சண்டைக்கு வந்திருப்பாங்க, ஏன் இப்படிலாம் சொன்னேன்னு. ஏன் நான் இது வரைக்கும் நல்லா பாதுகாப்பாக இருக்குன்னா, நாம் எழுந்து யாரும் படிக்கலை. படிச்சிருந்தா சண்டைக்கு வந்திருப்பாங்க சார். நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன். ஏதோ மெய்ப்பொருள் ஞாயிற்றுக்கிழமை ஐயா வெளியிடுறாங்க, அதுக்கு யாராவது படித்தாங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. இன்னும் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களேன்னு. வாங்க நான் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எதாவது தப்பாக சொல்லி தான் மாற்றிக்கிறேன். இல்லைன்னா நான் தப்பு நீங்கள் நிரூபி பண்ணீங்க. நான் இருக்கிற ஞானிகளுடைய பாடல் தான். நான் என் கருத்தாக எந்த இடத்துலையும் சொன்னதே கிடையாது. எல்லாத்துக்கும் சான்று கொடுத்துருக்கேன். அதுதான் என் மேலே குற்றச்சாட்டுன்னு இவ்வளோ பாட்டை தொகுத்து கொடுக்குறேன்னு. நான் சொன்னதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களே. நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால் எல்லா ஞானிகள் பாட்டும் தொகுத்து கொடுத்துருக்கேன்.
அதனால தான் இந்த இடத்துல ஏறா நிலைமிசை ஏற்றிய அந்த அனுபவம் ஆறு காட்டி அருட்பெருஞ்சோதி தகர மெய்ஞான தனிப்பெரு வெளியெனும் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி. தகர மெய்ஞான வெளிக்கு பேர் தகர மெய்ஞானம். தகராலய ரகசியம்னு பாம்பன் சுவாமிகள் பெரிய புத்தகம் போட்டிருக்கார். அது எது சார்னா அகர நிலைப்பதி. அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்குன்னா அகரத்துக்குள்ளே உட்காந்துருக்கு. அகரம்தான் எல்லாத்துக்கும் ஆதி. அகரம்தான் ஏகாட்சரம். அகரம் தெரிந்தோன் அகிலம் தெரிந்தோன். அகரம் அறியான் அகிலம் அறியான். எல்லாம் ஞானிகளுடைய வாக்கு. அகரம் அவ்வளோ பெருசு. அகரம் உயிர் திருமந்திரம். இந்த அகரத்தை பற்றி தான் இப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு தான் நினைக்கிறேன். அதில் கடைசியாக ஒரு கட்டுரை இப்போ சேர்த்து வருது. வள்ளலார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, சாகா கலையை வள்ளலார் முதல் குறட்பாவில் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நாள் சிந்திச்சு நான் அப்புறம் பார்த்தேன், சரி உட்காந்து எழுதுவோம் நம்ம, என்ன வள்ளலாரே சொல்லிட்டாருன்னா எழுத ஆரம்பித்தா வந்துருச்சு. அதில் கடைசி கட்டுரை திருக்குறளில் மரணமில்லா பெருவாழ் முதல் அந்த ஒரு குறட்பாவிலே அகரம் ஆனா இன்னான்னு 20 சான்று இருக்குது. திருமந்திரத்திலேருந்து தேவாரத்திலேருந்து திருவாசல். ஆதின்னா என்னன்னு இவ்வளோ சான்று இருக்குது. அந்த முதல் குறட்பாவிலே வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு எப்படி இருக்குன்னு தெரியுது. அப்போது அந்த அகர நிலைப்பதிக்கு போய் என் அருட்பெருஞ்சோதி இருக்கிறார். எங்கே சார் நமக்கு சிக்கல் என்றால், இப்போ நான் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது வரை நான் எனக்கு நானே சென்சர் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மனம் இருக்குது, 1000 எண்ணங்கள் எண்ணுக்கு என்ற பொழுதே 10 தான் வெளியே வருது, 9 சென்சார் ஆகிடுது. ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அகர நிலைப்பதி. இப்போ யாராவது வீட்டில் பழைய அருட்பா இருந்தால், ஏன்னா இப்போ புதிய போட்டுக்கிற அருட்பாவில் அது இல்லை. ஏன்னா நாமெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக் ஆகிட்டோம். ரெண்டாவது பதிப்புங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தை குறைங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுறீங்க. திருமந்திரம் பழைய பாப்பர்தாஷு பழைய பதிப்பு என்கிட்ட இருக்குது. 40-60 பக்கத்துக்கு முன்னாடி அணிந்துரை இருக்குது சார். இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க. திருவாரூர் ரத்ன சாவதி புள்ளி எழுதின அணிந்துரை இருக்குது. பெரிய பெரிய ஞானிகள் எழுதின அணிந்துரை முன்னுரையெல்லாம் இருக்குது. அதுதான் அது உயிர் அந்த புத்தகத்துக்கு. இப்போ அது 40 பக்கம் 3 ஃபாரம் 48 பக்கம் வீணாக போதும் எடுத்து விட்டாங்க. அது இப்போ என்ன பண்ணுறது? அதை பல பதிப்புகளில் இந்த தப்பு நடக்குது. தயவு செய்து இனிமேல் யாராவது பதிப்புக்கிறாங்க, அவங்க பெரியவங்க ஞானிகள் தானே எழுதியிருக்காங்க, அது இன்னும் 48 பக்கம் இருக்கட்டும் மேடம், 10 ரூபா கூட வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் தொடங்கிய பிரச்சனை வரை பழைய அருட்பா எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய பதிப்புகள் எந்த பதிகத்தை தொடங்கினாலும் அந்த பதிகத்துக்கு மேலே பிள்ளையார் சுழி இருக்கும். பிள்ளையார் சுழி இருக்கும். அது கீழே சிவமயம்னு எழுதியிருப்பார். அது கீழே திருச்சிற்றம்பலம்னு இருக்கும். 4வது அருட்பெருஞ்சோதி. இந்த 4 அதுக்கப்புறம் தான் அந்த பதிகத்தளிப்பு வரும். பரசிவ வணக்கம்னு வரும். எந்த பதிகத்திலும் வள்ளலார் கையால் பிள்ளையார் சுழி, சிவமயம், திருச்சிற்றம்பலம், அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறேனே, நான் அனுபவிச்சேனே, எனக்குள்ள அந்த ஜோதி சுரூபமாக இருக்கிற திருமேனியை பார்த்தனே, அந்த ஜோதி திருமேனியை காட்டி கொடுத்த அந்த அனுபவத்தை வேற நான் பாடி வச்சிருக்கேனே, அந்த ஜோதி திருமேனி ஜோதி உனக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு பேர் திருச்சிற்றம்பலம். இப்படி போங்க, மேலே போங்க. திருச்சிற்றம்பலம் எல்லாரும் சொல்கிறாங்க, திருச்சிற்றம்பலம் ஓடுறாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு. போகிற வேகத்தில் ஓடி வந்துடுறான். டேய் கேட்டு எங்கே போனேன்னு, சிதம்பரத்துக்கு போனிய நடராஜரை பார்த்தியான்னு. பார்த்தேன். எங்கள் குருநாதர் என்ன கேட்டார், பார்த்தேன்னு. பார்த்த நடராஜர் நடனம் ஆடிட்டு இருக்காரா நிற்கிறாரான்னாரு. உஷாராயின்னு. இல்லை நிற்கிறாரு. ஆமாம், நீ நடராஜர் சொன்னியா, நடனம்லாம் ஆடிட்டு இருக்க. அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கி மாறே, அப்படி தானே பாடியிருக்காங்க. ஆமாங்க. அப்போ நீ நிற்கிறாருன்னு சொல்கிற, ஆடுற நடராஜர் தெரியுமா? அப்புறம் அங்கே அம்பலத்தை பார்த்தியா? என்னங்க பேரம்பலம்னு ஒன்று இருக்குது சிதம்பரத்துக்குள்ளே. பேரம்பலமா? பொன்னம்பலம்னு ஒன்று இருக்குது. பொன்னம்பலமா? சிற்றம்பலம்னு ஒன்று இருக்குது. சிற்றம்பலமா? சிற்றம்பலப்படி மேடைன்னு ஒன்று தெரியலீங்களே. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் எதுக்கு சிதம்பரம் போயிட்டு வந்த? சித்தாகிய அம்பலத்து, இது புறத்தில் சித்தாகிய அம்பலத்துக்குள்ளே அம்பலம் இருக்குது, பேரம்பலம் இருக்குது, பொன்னம்பலம் இருக்குது, சிற்றம்பலம் இருக்குது. சிற்றம்பலத்துக்குள்ளே தான் சிவமய பொருள் உட்காந்துருக்கு. இது நான் எதுவும் சொல்ல, உங்களுக்கு சந்தேகம் பண்ணால் அருட்பா வீட்டில் இருக்கும், பழத்தை எடுத்து பாருங்கள். அருட்பெருஞ்சோதி அது எங்கே சார் இருக்குது? திருச்சிற்றம்பலத்துக்குள்ளே இருக்குது, அம்பலத்துக்குள்ளே இருக்குது. அம்பலம் வளராறு உடச்சி எழுதுகிறார் ஒரே நடையில். அந்த அம்பலத்துக்குள்ளே இருக்கிறது தான் சிவமய பொருள். அந்த சிவமய பொருளுக்குள்ளே எது இருக்குன்னா பிள்ளையார் சுழி இருக்குது.
அந்த பிள்ளையார் சுழி ஒரு குருபுரான் காட்டி கொடுத்தால்தான் அதுக்குள்ளே சாகாத்தலை வேகாக்கால் போகாப்பனில் உட்காந்துருக்கு. அந்த பிள்ளையார் சுழி எங்கே இருக்குது? சிவமயப்பொருள். அந்த சிவமயப்பொருள் இருக்கிற இடம் திருச்சிற்றம்பலம். அது எங்கே வெளிப்படுது? அருட்பெருஞ்சோதியை வெளிப்படுது. இவ்வளவும் அனுபவித்து புத்தகத்தில் அச்சு போட்டு இந்த மக்கள்கிட்ட கொடுத்தா மகிழ்ச்சியாக எனக்கு 10 ரூபா தான் முக்கியம், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு புத்தகம் போட்டால் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இப்படி இருக்குனாலும் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வோம்? கடைபிடித்தோம், கொள்வார் இல்லை. சரி, இந்த முக்கியமான, ஏன்னா 8:30 மணிக்கு நாம் முடிக்கணும், நான் கொஞ்சம் அதிகமாக வேறு இடத்துக்கு போயிட்டு நினைக்கிறேன். அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி 114 சொல்கிறார். அந்த பொருள் இருக்குது, சிவமய பொருள், அது நம்முடைய அறிவாக இருக்குது. அறிவு தான் ஜோதி, அறிவே பொருளாக இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு சொல்ல எடுத்தால் அதுக்கு விளக்கத்துக்கு இன்னொரு பாட்டு தேவைப்பட அருட்பால். அப்படி போகிற பொழுது தான் இப்போ நான் எடுத்து வச்சு 40 அடி கூட சொல்ல முடியாது. அதுதான் அறிவுன்னா, அறிவுக்கு அறிவாக அதுதான் இருக்குன்னா, அதான் சிற்றம்பல பொருள்னா, அதுதான் ஜோதின்னா, அதுதான் இறைவன்னா, அதுதான் பரசிவம்னா, என்ன சார் நீங்கள் பாட்டு மேடை கொடுத்தா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே? எதுவும் என் கருத்து இல்லை, அருட்பாவில் சொல்லியிருக்கிறார். மணிவேர் ஆயிடுச்சு, அதனால் அந்த ஒரு பாட்டை சொல்லி நான் மற்ற நிறைய பண்ணிக்கிறேன். அதையும் இப்போ நான் என்னை வருத்தத்தோடு தான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா வர்த்தமானம் தப்பாக நினைக்கக்கூடாது, உங்கள் மேலே தப்பு இல்லை, எல்லா பதிவும் பண்ணிட்டாங்க. பழைய திருவுருட்பா பதிப்படுத்திக்கணும், ஏன்னா அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. பழைய திருவுருட்பா பழசெல்லாம் எல்லாம் அதில் 6ஆம் திருமுறை எடுத்திங்கன்னா முதல் அட்டை எடுத்த உடனே வண்ணத்தோட கலர்ஃபுல்லாக போடும். அடுத்தது கிளாஸரி பேப்பர் இருக்கும். அதுக்குன்னா இப்போ பாலித்தீன் பேப்பர்னு சொல்கிறீங்களா, கண்ணாடி பேப்பர்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த காலத்தில். கண்ணாடி பேப்பருக்கு கீழே ஒரு மேப்ளித்தோ பேப்பர் இருக்கும். அதில் இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் சார் இருக்கும். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். 6ஆம் திருமுறை கலர்ஃபுல், அது கீழே கண்ணாடி பேப்பர் இருக்கும். அதுக்கு என்ன சார் இப்போ சொல்கிறீங்க? கண்ணாடி பேப்பருக்கு பிளாஸ்டிக், அது கீழே கலர்ஃபுல்லாக மேப்தில் இல்லை, ஒரே ஒரு பாட்டு, இந்த ஒரு பாட்டு தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 6ஆம் திருமுறையே தொடங்கும். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. கேட்டால் இதெல்லாம் யார் சார், ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா அந்த ஒரு பாட்டுக்குள்ளே இப்போ நான் சொன்ன எல்லா ரகசியமும் இருக்குது, ஒரு பாட்டுக்குள்ளே இருக்குது. அதில் தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிற பாட்டு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எல்லோரும் மேடையில் சொல்கிற பாட்டு, ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோம். அதுதான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையை. இந்த பாட்டு தனியாக மேப்ளித்தில் போட்டு மேலே கிளாஸரி பேப்பர் போட்டு வச்சு, பழைய பதிப்பு 50 வருஷத்துக்கு முன்னே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே, பிடிச்சிட்டாங்க, பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் அன்பு. ஆனால் அந்த அன்புன்னா என்ன சார்? நீங்கள் சிற்சபை சொல்லுங்கள், அன்பு அதான் அன்பு, அன்பு அன்புப்பா, அன்பு தெரியும், அதான் அன்பு. என்னப்பா நீ, அதான்ப்பா அன்பு, அன்பு அன்புன்னா என்ன? அப்போ நம்ம இதுக்கெல்லாம் திருமணத்துக்கு போகணும். அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது 6 மறிகளார், அன்பே சிவமாவது 6 மறிந்துவேன், அன்பே சிவமாய் தானா மறந்துந்தாரே. திருமந்திரம் இப்போ வளரா சொல்கிறார். அன்பேனும், இந்த பாட்டு முடியுது, அன்பேனும் உயிர் ஒளிர் அறிவே. நல்லா கவனிங்க, அன்புனாலும் உயிர்னாலும் அறிவுனாலும் ஜோதி ஒளி, ஒளினாலும் இந்த 4 ஒன்று தான், வேற இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஆனால் நாம் எல்லாரும் அன்புக்கு 100 பக்கம் விளக்கம் எழுதுவாங்க, அறிவுக்கு 100 பக்கம் விளக்கம் எழுதுவாங்க, ஒளின்னா லைட் ஜோதி அது தனி சார் எழுதுவாங்க, உயிர்னா தனின்னு எழுதுவாங்க. ஒரு குருபுரான்ட்ட உட்காந்து நீங்கள் 4 ஒன்றுன்னு உங்களுக்குள்ளே பார்த்து அனுபவிக்கிற பொழுது தான் அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, 4 ஒன்று தான். இதை தெரிஞ்ச பிறகு தான் இந்த 4 சேர்ந்தது தான் அன்புருவாம் பரசிவமே. அந்த பரசிவம் தான் இப்படி வருது. பரசிவம் தன்னுக்கிட்டேருந்து கீழே இறங்கி பரமாத்மா ஆத்மாவை மாறி அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள அறிவாகி அதுவே ஜோதியாகி அதுவே உணர்வாகி அந்த உணர்வாகிற பொழுது சிற்றறிவாக வந்து அதுவே மனமாக மாறி மனம் அறிவு 2 ஒரு நாணயத்தின் 2 பக்கமாக செலவிடுது. நீங்கள் கீழ்நோக்கியே போனீங்கன்னா மனம் சைத்தான். இந்த மனதை அறிவாக மாற்றிட்டு மேல் நோக்குனீங்கன்னா யூ ஆர் சுல்தான். நீங்கள் சுல்தான் என்கிற ராஜாவாக வாழ்வதும் சைத்தானாக பேயாக ஆவதும் வேற ஒருத்தர் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான், நீங்கள் நினச்சா சுல்தானாக மாறலாம், அறிவாக நிற்கலாம்.
நீங்கள் நினச்சா சைத்தானாக மாறலாம். உங்கள் கையில் இருக்குது, வேறு யார் கையிலையுமே இல்லை. அதைத்தான் பெருமான் அந்த ஒரு பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்நியமில்லாத தெய்வம், என் அறிவான தெய்வம், என் அறிவுக்கும் அறிவான தெய்வம், என் 2 கண்மணிக்குள் இலங்குகின்ற தெய்வம், தெய்வம் அதே தெய்வம்னு 10 பாட்டு பரசிவ வணக்கத்தை சொல்கிறார். அந்த 10 பாட்டுலேயும் கடைசி வரை என்ன தெரியுங்களா? நான் இது வேற பார்க்க வேண்டியிருக்கு. 10 பாட்டுலேயும் பரசிவ வணக்கம் ஆரம்பி 10 பாட்டு. திருச்சிற்றம்பலத்தே விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், திருச்சிற்றம்பலத்தே விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், அதுதான் தெய்வம், அதுதான் தெய்வம், நான் சொல்லலை. உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு. இவர் ஏதோ ஏன் கருத்து இல்லை. 6ஆம் திருமுறை பரசிவ வணக்கம் எல்லா இடத்துலையும் திருச்சிற்றம்பலத்தில் விளங்குகிறது தான் அதான் தெய்வன்ட்டார். அப்போ மற்றதெல்லாம் என்னன்னு என்ன கேட்காதீங்க, அது உங்கள் கற்பனை. நம்ம கற்பனையில் நிறையா வச்சுருக்கோம். அப்போ திருச்சிற்றம்பலம் எதுன்னு தெரிஞ்சாதான் சார் அதுக்குள்ளே இருக்கிற தெய்வம் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்குள்ளே அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் சார் அந்த சிவமய பொருள் தெரியும். இப்போ அப்படியே வாங்க வளராது. சிவமய பொருள் எதுன்னு தெரிஞ்சாதானே அது பிள்ளையார் சுழின்னு தெரியும். பிள்ளையார் சுழிக்குள்ளே இருக்கிறது எதுன்னு தெரிஞ்சாதானே அப்புறம் நீங்கள் ஜோதிக்குள்ளே போடும். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் இப்படி போயிருக்குது. அதை கடைசியாக முடிக்கிறாரு. என்னையும் நின்னையும் ஓருருவாக்கி அருட்பெருஞ்சோதி. நான் குருபுரான்ட்ட போகிறபொழுது எப்படி இருந்தேன்? குருபுரான்ட்ட போகிறபொழுது அரங்கராமலிங்கம், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி, இஞ்சி பச்சிரி, தயிர் பச்சிரி, பெரிய ப்ரொஃபஸர், அப்படி இப்படின்னு அவரை வணங்க கூட கூசி நின்றேன். குருவை வணங்க கூசி நின்றேனோ அந்த பாவியாக தான் இருந்தேன். நேற்று மனுமுறை கண்ட வாசகம் சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே வாங்க ப்ரொஃபஸர் உட்காருங்க உட்காருங்க அப்படி கொண்டாந்து போனேன். எனக்கு அடித்த நம்ம ஒன்றுமே இல்லை, 0. அப்புறம் காலில் விழுந்த பிற்பாடு தான் உன்னை நீ அறிந்தாயாக இப்பொழுது தருவேன் கண்டாய். அப்படி தன் அனுபவத்தை முழுமையும் செறிந்து இருப்பது தான் அருட்பெருஞ்சோதி அகவல். கடைசியில் அவரை என்ன ஆக்கிட்டார்னா, என்னையும் நின்னையும் ஓருருவாக்கி அருட்பெருஞ்சோதி, நீ நானும் வேற இல்லை, ஒன்று தான் என்பதை உணர்த்தியது அருட்பெருஞ்சோதி அகவல். நிரம்ப சொல்லலாம். நான் ஒரு 45 அடிகளாக சொல்லான்னு வந்தேன். 2 அடி 3 அடிகளுக்கு மேலே நான் போகலை. அவ்வளோதான் இறையருள், அவ்வளோதான் குருவருள் என்ற அளவில் இதை நிறைவு செய்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. கொஞ்சம் நல்லா சொல்லலாம். நேற்று எனக்கு காதில் இது விழலை, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே. திருச்சிற்றம்பலம்.